நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியது நம்முடைய நரம்பு மண்டலம் தான் நம்மளை கட்டுப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிகரெட் பிடிச்சாக்க என்ன நடக்கும்னா அது நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கும். சிகரெட் பிடிச்ச உடனே நரம்பு மண்டலத்தில் தான் போய் அட்டாக் பண்ணும். அப்போ நரம்பு மண்டலம் என்ன ஆகும், நில குலைஞ்சு போயிடும். அப்போது உங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கதே இந்த நரம்பு மண்டலம் தான். அந்த நரம்பு மண்டலத்தையே நீங்கள் போய் தாக்கும்போது, இந்த சிகரெட் பிடிக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தை போய் அது கடுமையாக பாதிக்குது. இந்த நிக்கோட்டின் கலந்த இந்த புகை இதெல்லாம் போய் நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்க உடனே நரம்பு மண்டலம் நிலை குலைந்து போகுது. அப்போ அந்த நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்முடைய உடல் இருக்குல்ல, அதுவும் நில குலைஞ்சு போயிடுது, ஒரு கட்டுப்பாட்டை இழந்துருது. அந்த சிகரெட் பிடிக்கிறனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்கள் உடம்பை நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கும். உங்கள் உடம்பை நரம்பு மண்டலங்கிறது தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. நரம்பு மண்டலம் தான் உங்கள் உடம்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிகரெட் பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறீங்க அல்லது உடம்புக்கு தீங்கான ஒரு உணவை சாப்பிட்றீங்க அல்லது மதுபானம் மருந்துகிறீர்கள் அப்படிங்கும்போது அந்த நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும் போது அதோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உடம்பு இருக்குல்ல, அதுவும் கடுமையாக பாதிக்கப்படுது. இப்போ ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது அம்மா அப்பான்னா, அந்த குடும்பத்தில் அந்த அம்மா அப்பா இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பம் எப்படி நில குலைஞ்சு போகும்? யாராவது ஒருத்தர் இல்லைனாலே நில குலைஞ்சு போகும்ல, அது மாதிரி தான் இந்த அம்மா அப்பா மாதிரி தான். நரம்பு மண்டலங்கிறது நம்முடைய அம்மா அப்பா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அப்பாவையே தாக்குற மாதிரி தான் நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுப் பொருட்கள், போதைப் பொருட்கள், அப்புறம் மதுபானம், சிகரெட், இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா ஒரு குடும்பத்தின் தலைவர்களாக அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற அந்த அம்மா அப்பா மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரி தான். அவங்க நில குலைஞ்சு போனாங்கன்னா அந்த குடும்பமே அவ்வளோதான், ஸ்டெடியாக இருக்குது, அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அது மாதிரி தான் இப்போ சிகரெட் பிடிக்கிறது, மதுபானம் அருந்துவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, இதெல்லாம் என்னென்னா நம்ம நரம்பு மண்டலத்தை தாக்குதல் நரம்பு மண்டலத்தின் மீது நிகழ்த்துகிற ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் நிகழும்போது அது நில குலைஞ்சு போயிடுது. அப்புறம் அந்த உடம்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே அதால் வைக்க முடியாது. அப்போது அந்த உடம்பு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த உடம்பு போகிற போக்கில் நம்ம போக வேண்டியது தான். இந்த போதை பழக்கம் உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடம்பு போகிற போக்கில் தான் போயிட்டுருப்பாங்க. காரணம் என்னென்னா அந்த உடம்பை கட்டுப்படுத்துகிற நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிற வேலைகளை அவங்க செய்கிறாங்க. போதைப்பொருள் பயன்படுத்துறது, அது செய்கிற நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுது. நரம்பு மண்டலத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த உடம்பும் யார் அதை பார்த்துக்கிறது? அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க? அது போல் தான். அதனால் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு செயலும் இது போன்ற நரம்பு மண்டலத்தை தான் பாதிக்கும். நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்க, அது உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். உங்கள் உடம்புக்கு தீங்கான ஒரு உணவை சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, அது உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அப்போ கட்டுப்பாட்டை நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். அது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடும் போது நமது உடல் நமது கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பித்து விடும். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தேன், இதெல்லாம் மனித உணவே கிடையாது. இதை சாப்பிட்டா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம். மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த உடம்பு போகிற திசையில் தான் மனிதர்கள் போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகிற உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்படி தான் மனிதர்கள் அவங்க போக்கில் போயிட்டுருக்காங்க. அப்படி தான் இந்த உலகமே உருவாச்சுது. அதனால தான் பாருங்கள் எவ்வளோ நோய்கள் பாருங்கள். மனிதர்களால் இந்த உடம்பை கட்டுப்படுத்தவே முடியல, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, காமத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆசையை கட்டுப்படுத்த முடியல, உணர்ச்சிகளை எதையுமே கட்டுப்படுத்த முடியல. அந்த உணர்ச்சிகள்லாம் மனிதர்களை இழுத்துக்கிட்டே போகுது. அது காரணம் நமது உணவு பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரி ஆசைகள், பேராசைகள், இதெல்லாம் அந்த உடம்பை அதன் போக்கில் இழுத்துட்டு போகும்போது நாம் அதன் பின்னாடி போகும்போது உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாதப்போ தான் இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் உருவாகும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத போது அந்த உணர்ச்சிகளோட போக்கில் நம்ம போகும்போது இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வரும். இப்போ குழந்தை அது போக்கில் போனால் எப்படி இருக்கும்? ஒரு அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருந்தால் அந்த குழந்தை நல்லாயிருக்கும். அந்த குழந்தையோட போக்கில் இந்த அம்மா போனாங்கன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தை பள்ளத்தில் விழும், அப்புறம் அங்கே போகும், இங்கே போகும், ஆபத்தில் மாட்டிக்கலாம். அது மாதிரி இந்த மனிதர்களும் இயந்திர அறிவியல் உலகம் என்கிற ஆபத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அதாவது இந்த மாதிரி தவறான உணவு பழக்கம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் சிகரெட்டு, பீடி, போதைப்பொருள், ஆன்ஸ், மதுபானம், இது போன்று உடலுக்கு தீங்கு தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் உடலுக்கு தீங்கு தருகிற உணவு. இதெல்லாம் நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது இந்த மனித உடல் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. அப்போ இந்த உடம்பு போகிற திசையில் மனிதர்கள் போக ஆரம்பித்தாங்க. அடிமையாயிட்டு அந்த உடம்பு போதை பழக்கங்கிறதே அடிமைத்தனம் தான். அது இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவு, இதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துறது. அது திசையில் நம்ம போகிறோம். அதை சாப்பிடுவதற்காக தான் இந்த மாதிரி முரட்டுத்தனமாக உழைக்கிறோம். இந்த உலகத்தையே நம்ம கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக ஏன் உருவாக்கணும் அப்படின்னா இந்த உணவுக்கு நம்ம அடிமையானதுனால தான். இப்போ அது போக்கில் போய் நம்ம ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த உலகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆபத்து நிறைந்தது. தெருவில் இறங்கி நடக்க முடியாது, காரு, பஸ்ஸு, ரோட்டில் இறங்கி நடக்க முடியாது, அவ்வளோ ஆபத்தானது. எங்கே பார்த்தாலும் மரண அபாயம், மரண பயத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இந்த இயந்திர அறிவியல் உலகில்.
10 லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்தினால் சாகுறாங்க, பல கோடி பேர் நோய்களால் சாகுறாங்க, குற்றங்களால் நிறைய பேர் சாகுறாங்க, போர்களால் நிறைய பேர் சாகுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் பேர் போர்களால் சாகுறாங்க, பல கோடி பேர் நோய்களால் சாகுறாங்க, பல லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வந்து மோட்டார் வாகன விபத்துகளால் சாகுறாங்க. இப்படி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, குற்றங்களால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஆண்களையும் பெண்கள் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. வேலைக்கு போகாமல் ஆண்களிடம் தனது பொருளாதார சுமையெல்லாம் சுமத்தி எனக்கும் சேர்த்து நீ தான் சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த உலகமே கடைசியில் இந்த மனம் போன போக்கில் போனனால்தான் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் என்கிற அபாய உலகில், ஆபத்து நிறைந்த உலகில், அழிவுகள் சூழ்ந்த உலகில் மாட்டிக்கொண்டார்கள் மனிதர்கள்.